பாண்டா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ ரஃபீசி ராம்லியின் 12 வயது மகன் மீதான தாக்குதல் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் இன்று தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருக்கும் காணொலிகளில் குற்றவாளிகளின் முகம் சரியாக பதிவாகவில்லை என்பதால் இவ்வழக்கில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் கருப்பு உடையணிந்த 2 ஆடவர்கள் ரஃபீசி மகன் மீது மருத்துவ ஊசியால் தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் அந்த ஊசியின் வழியாக உடம்பில் செலுத்தப்பட்டவை குறித்த மருத்துவ பரிசோதனை முடிவிற்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.